ஒரு ஊர்ல ஒரு பிரசித்தி பெற்ற உணவகம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த கடையோட சிறப்பே அங்க கிடைக்கிற உணவு தான். ஆனா அங்க சாப்பிடுறதுக்கு ஒரு விசித்திரமான நிபந்தனை இருந்துச்சு. உணவகத்திற்குள் நுழையும் போதே ஒரு பலகை தொங்கும். இங்கு பணத்திற்கு வேலை இல்லை, நீங்கள் செய்த புண்ணியங்களில் ஒன்றை மட்டும் தானமாக வழங்கினால் போதும். மக்கள் இத பார்த்துட்டு, என்னடா இது, இந்த உணவக உரிமையாளர் விஸ்வநாதனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா இல்ல விளம்பரத்துக்காக இப்படி பண்றாரா அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. ஆனா அவர் எதை பத்தியும் கவலைப்படல. வரவங்க கிட்ட காசு வாங்காம அவங்க செஞ்ச ஒரு நற்செயல மட்டும் கூலியா கேட்டு வாங்கிட்டு உணவு பரிமாறினாரு. ஒரு நாள் அந்த உணவகத்துல அன்னைக்கு மதியம் நல்ல கூட்டம். அப்பதான் அந்த உணவகத்துக்கு முன்னாடி ஒரு சொகுசு கார் வந்து நிக்குது. அதுல இருந்து அந்த பணக்காரர் ராஜரத்தினம் இறங்குறாரு. அவர் அந்த ஊர்லயே பெரிய கோடீஸ்வரர். கையில் தங்க காப்பு, கழுத்துல தடிமனான சங்கிலி, கண்ணுல ஒரு அலட்சியமான பார்வை. அவர் நேரா கல்லாப்பெட்டி கிட்ட போய் விஸ்வநாதனை பார்த்து, ஏம்பா, உன் கடை சாப்பாடு ரொம்ப பிரபலம்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ஒரு பெரிய இலை போட்டு ஒரு கட்டு கட்டுற அளவுக்கு சாப்பாடு கொண்டு வா. காசு எவ்வளவானாலும் பரவாயில்ல, இதோ புடி அப்படின்னு ஒரு கட்டு காசு மேஜை மேல வைக்கிறாரு. விஸ்வநாதன் சிரிச்சுக்கிட்டே, ஐயா, இதுக்கு காசு வாங்க மாட்டோம். சாப்பிட்டு முடிச்சதும் நீங்க செஞ்ச புண்ணியத்துல ஒண்ணு கொடுத்தா போதும் அப்படின்னு நிதானமா சொல்றாரு. ராஜரத்தினம் நக்கலா சிரிக்கிறாரு. புண்ணியமா? அதெல்லாம் என்கிட்ட மூட்டை மூட்டையா இருக்கு. நான் கட்டாத கோவிலா, செய்யாத அன்னதானமா? சரி சரி, முதல்ல சாப்பாடு கொண்டு வா அப்படின்னு அதிகாரமா உட்கார்றாரு. அவருக்கு ராஜ விருந்தே பரிமாறப்படுது. சாப்பிட்ட முடிச்சதும் ஒரு ஏப்பத்தை விட்டுட்டு வந்து நிக்கிறாரு. இந்தாப்பா விஸ்வநாதா, நான் போன வருஷம் ஒரு கோவில் கோபுரத்துக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். அந்த புண்ணியத்தை எடுத்துக்கோ அப்படின்னு ரொம்ப திமிரா சொல்றாரு. விஸ்வநாதன் அமைதியா, ஐயா, அதுல விளம்பரமும் பெருமையும் தான் கலந்திருக்கு. அதுல புண்ணியம் இல்ல. மனசார யாருக்கும் தெரியாம ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம செஞ்ச ஒரு சின்ன விஷயம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு அந்த கடை உரிமையாளர். அந்த பணக்காரர் ஒரு பக்கம் ஆச்சரியமா நின்னுட்டு இருக்க. அப்போ அந்த நேரம் உச்சி வெயில் மண்டைய பிழக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த பக்கமா ஒரு திருடன் வந்தான். அவன் பேரு காசி. காசி சாதாரணமான ஆள் இல்ல. வழிப்பறி, திருட்டுன்னு பல தில்லுமுள்ளு வேலைகளை பார்த்தவன். அன்னைக்கு அவனுக்கு 1 ரூபாய் கூட கிடைக்கல. பசி வயித்தை கிள்ளுச்சு. அப்போதான் அந்த புகழ்பெற்ற உணவகம் அவன் கண்ல பட்டுச்சு. வாசல்ல இருந்த பலகைய வாசிச்சுட்டு, என்னது, புண்ணியம் கொடுத்தா உணவா? இவன் நம்மள விட பெரிய ஏமாற்றுக்காரனா இருப்பான் போலையே அப்படின்னு நக்கலா நினைச்சுக்கிட்டு உள்ள போனான். உள்ள நுழையும் போதே உரிமையாளர் விஸ்வநாதன் அவனை பார்த்து சிரிச்சாரு. வாப்பா தம்பி, முகமெல்லாம் வாடி போயிருக்கு. நல்ல பசியோ? உட்காரு, முதல்ல வயிறார சாப்பிடு. ஆனா ஒண்ணு, சாப்பிட்டு முடிச்சதும் உன்னோட புண்ணிய கணக்குல இருந்து ஒன்னே ஒண்ண மட்டும் எனக்கு தந்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னாரு. காசி மனசுக்குள்ள, நம்ம கிட்ட ஏது புண்ணியம், சரி இப்போதைக்கு சாப்பிடுவோம், அப்புறம் ஒரு மிரட்டிட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு கணக்கு போட்டுக்கிட்டு சரிங்க ஐயான்னு சொல்லிட்டு உட்கார்ந்தான். வாழை இலையில சுட சுட சோறு, ஆவி பறக்கிற சாம்பார், மணக்கிற நெய், உருளைக்கிழங்கு வறுவல்னு அமர்க்களமான உணவு. காசி கட்டுக்கடங்காத பசியில இருந்ததால எதையும் யோசிக்காம வெளுத்து வாங்கினான். அவன் சாப்பிடும்போது விஸ்வநாதன் அன்பா பக்கத்துல நின்னு, தம்பி இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோ, அப்பளம் வேணுமான்னு அக்கறையா கேட்டு பரிமாறினாரு. அந்த அன்பு காசிக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டாக்கிச்சு. சாப்பிட்டு முடிச்சிட்டு கைய கழுவிட்டு வந்து விஸ்வநாதன் முன்னாடி நிமிர்ந்து நின்னான் காசி. தம்பி, உணவு திருப்தியா? இப்போ கூலிய கொடுத்துடு அப்படின்னு கேட்டாரு விஸ்வநாதன். காசி ஒரு ஏளனமான சிரிப்போட, ஐயா, நீங்க ஏதோ புண்ணியம்னு கேட்டீங்களே, உண்மைய சொல்லணும்னா நான் ஒரு திருடன், அடுத்தவன் பொருளை பறிச்சு வாழறவன். என்கிட்ட ஏது புண்ணியம்? ஒரு சொட்டு புண்ணியம் கூட என்கிட்ட கிடையாது. வேணும்னா இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த கத்திய கொடுக்கவான்னு மிரட்டுற மாதிரி கேட்டா. இத பார்த்ததும் பக்கத்துல இருந்த பணக்காரர் ராஜரத்தினம் பலமா சிரிச்சிட்டாரு. என்ன விஸ்வநாதா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இவனை பார்த்தாலே ஒரு வழிப்பறி திருடன் மாதிரி தெரியுது. இவன்கிட்ட போய் புண்ணியத்தை கேக்குற? இவன் ஒரு திருடன். இவன்கிட்ட எப்படி புண்ணியம் இருக்கும்? இவன் பாவத்தை வேணா உன்கிட்ட மூட்டை மூட்டையா கொடுப்பான். போயும் இவன்கிட்ட போய் இதை கேக்குறியே, இதுதான் உன்னோட விசித்திரமான வியாபாரமா அப்படின்னு ரொம்ப ஏளனமா கேட்டாரு. விஸ்வநாதன் பதட்டப்படாம, ஐயா கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டு காசிய பார்த்து, காசி, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஏதோ ஒரு மூலையில ஈரம் இருக்கும். நீ செஞ்ச திருட்டு, வழிப்பறி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னைக்காவது மனசார யாருக்காவது ஒரு சின்ன உதவி செஞ்சிருப்பியே, அதை மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்டாரு அந்த கடை உரிமையாளர். அந்த கடை உரிமையாளர் கேட்டதும் காசி யோசிச்சான். ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு மெதுவா சொன்னான், ஐயா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீட்ல திருட போனேன்.
அந்த வீட்ல ஒரு வயசான பாட்டி பசியில மயங்கி படுத்து கிடந்தாங்க. அவங்க நிலைமைய பார்த்துட்டு எனக்கு திருட மனசு வரல. அன்னைக்கு என்கிட்ட இருந்த ஒரு பொட்டல உணவை அந்த பாட்டிக்கு கொடுத்துட்டு அவங்க கண் விழிச்சு சாப்பிடுற வரைக்கும் காத்திருந்துட்டு ஒண்ணுமே எடுக்காம வந்துட்டேன். இது ஒண்ணுதான் நான் செஞ்சது. விஸ்வநாதன் முகம் பிரகாசமாச்சு. அது போதும்பா, அந்த ஒரு நிமிடம் உன்கிட்ட இருந்த அந்த கருணை இருக்கே, அதுதான் உலகத்திலேயே பெரிய புண்ணியம். அதை மட்டும் இப்போ எனக்கு தானமா கொடுத்துடு அப்படின்னு சொன்னாரு அந்த கடை உரிமையாளர். காசியும் ஏதோ ஒரு உத்வேகத்துல சரிங்கய்யா எடுத்துக்கோங்கன்னு சொன்னான். அவன் சொன்ன அடுத்த நொடி அந்த உரிமையாளர் விஸ்வநாதன் அப்படியே கண்ணை மூடி ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டாரு. ஆனா திடீர்னு அவரோட முகம் ஒரு மாதிரி வாடி அவர் உடல் தள்ளாடுச்சு. காசி பதறி போய் விஸ்வநாதனை பிடிச்சுக்கிட்டு, ஐயா என்னாச்சு உங்களுக்கு?ன்னு கேட்டான். விஸ்வநாதன் மெதுவா சொன்னாரு, காசி, எனக்கு ஒரு பெரிய தீராத நோய் இருக்கு. நான் ஏன் காசு வாங்கறதில்ல தெரியுமா? மற்றவர்கள் செய்கிற அந்த சின்ன சின்ன புண்ணியங்களை நான் கூலியா வாங்கும்போது அது என் பாவங்களை குறைத்து என் ஆயுளை கொஞ்சம் கொஞ்சமாக நீட்டிக்கிறது. இன்னைக்கு நீ கொடுத்த அந்த ஒரு புண்ணியம் என்னோட இந்த நாளை கடத்த உதவி செஞ்சிருக்கு. காசி அதிர்ந்து போயிட்டான். ஐயா, நான் செஞ்ச ஒரு சின்ன விஷயம் உங்களை வாழ வைக்குதா அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டான். விஸ்வநாதன் மெதுவா சிரிச்சுக்கிட்டே காசியோட தோள் மேல கை வச்சாரு. அந்த பார்வையில ஒரு பெரிய அமைதி இருந்துச்சு. ஆமாப்பா காசி, உனக்கு இது ஆச்சரியமாக இருக்கலாம், ஆனா இதுதான் நிஜம். உலகத்துல பணத்துக்கு இருக்கிற மதிப்பை விட ஒரு மனுஷன் மனசார செய்யற நல்ல காரியத்துக்கு வீரியம் அதிகம். நீ அந்த பாட்டிக்கு சோறு போட்ட பாத்தியா? அந்த நிமிஷம் உன் மனசுல இருந்த அந்த ஈரம் இருக்கே, அது வெறும் செயல் இல்லப்பா, அது ஒரு உயிர் சக்தி. அந்த பாட்டியோட வயிறு நிறைஞ்சப்போ அவங்க உள்ளத்துல இருந்து வந்த ஒரு நிம்மதி, ஒரு வாழ்த்து, அதுதான் புண்ணியம். ஒரு பாத்திரம் நிறைய அழுக்கு தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோ. அதுல ஒரு துளி நல்ல தண்ணிய ஊத்துனா அழுக்கு குறையாது. ஆனா தொடர்ந்து நல்ல தண்ணிய ஊத்திக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல அந்த பாத்திரமே சுத்தமாகிடும். என்னோட உடம்புல இருக்கிற நோயும் என் பாவங்களும் அந்த அழுக்கு தண்ணி மாதிரி. உன்னோட அந்த ஒரு துளி புண்ணியம் இன்னைக்கு என்னோட ஆயுள் பாத்திரத்துல இருக்கிற அழுக்க கொஞ்சம் குறைத்து என்னை தாங்கி பிடிச்சிருக்கு. நீ திருடுறப்போ உன்னோட ஆன்மா செத்துக்கிட்டே இருக்கும். ஆனா அடுத்தவனுக்கு உதவி செய்யறப்போ உன்னோட ஆன்மா பலமாகும். நீ கொடுத்த அந்த ஒரு புண்ணியம் எனக்கு உயிர் பிச்சை மட்டுமில்லப்பா, அது உனக்குள்ள இருக்கிற அந்த பழைய திருடனை கொன்னுட்டு ஒரு நல்ல மனுஷனை வெளியே கொண்டு வந்திருக்கு. காசு கொடுத்திருந்தா உன் வயிறு மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும். ஆனா நீ புண்ணியத்தை கொடுத்தால இப்போ உன் மனசு நிறைஞ்சிருக்கு பாரு, அதுதான் உண்மையான வியாபாரம் அப்படின்னு ரொம்ப நிதானமா பேசி காசிக்கு புரிய வச்சாரு. மேலும் காசிய பார்த்து, தம்பி காசி, கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ என்கிட்ட ஒரு 100 ரூபாயை கொடுத்திருந்தா அந்த பணத்தை வச்சு நான் மறுபடியும் அரிசியும் பருப்பும் தான் வாங்கியிருப்பேன். அது ஒரு சுழற்சி, அவ்வளவுதான். அந்த பணத்தால உன் பசி தீர்ந்திருக்குமே தவிர உன் மனசுல இருக்கிற பாரம் தீர்ந்திருக்காது. ஆனா நீ கொடுத்த அந்த புண்ணியம் இருக்கே, அது பணம் வாங்க முடியாத ஒரு பொக்கிஷம்பா. இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு, ஆனா மனசாட்சிக்கு மட்டும்தான் விலை கிடையாது. நீ அந்த பாட்டிக்கு சோறு போட்டப்போ நாம ஒரு தப்பு செய்யறோங்கிற எண்ணத்தை ஓரமா தள்ளி வச்சுட்டு ஒரு நிமிஷம் அந்த பாட்டியோட பசிய உன் பசியா நினைச்சப்பாரு. அந்த அன்புதான் கடவுள் தன்மை. மனுஷங்க எல்லாரும் கல்லா பெட்டியில காசு சேர்க்கிறாங்க, ஆனா செத்து போகும்போது அந்த பெட்டியை யாரும் கூட கொண்டு போறதில்ல. ஆனா நாம செய்யற ஒவ்வொரு சின்ன நன்மையும் ஒரு துளி புண்ணியமா நம்ம ஆன்மாவில ஒட்டிக்கிடும். அதுதான் நாம போற இடத்துக்கு நமக்கு துணையா வரும். எனக்கு இருக்கிற இந்த நோய்க்கு மருந்தால குணமாக முடியாத ஒரு வலி இருக்கு. அந்த வலிய மற்றவர்கள் செய்யற நற்செயல்களோட அதிர்வுகள் தான் குறைக்குது. நீ கொடுத்த அந்த ஒரு புண்ணியத்துல ஒரு உயிர் சக்தி இருக்கு. அது எனக்கு மருந்தா மாறி என் ஆயுளை கொஞ்சம் நீட்டிச்சிருக்கு. உனக்கு இப்ப புரியுதா? காசு கொடுத்திருந்தா நீ வெறும் வாடிக்கையாளரா வந்திருப்ப, சாப்பிட்டுட்டு போயிருப்ப. ஆனா நீ புண்ணியத்தை கூலியா கொடுத்ததால இப்போ நீ ஒரு மகனா மாறிட்ட. உனக்குள்ள இருந்த அந்த திருடன் செத்து போயிட்டான். ஏன்னா திருடனால புண்ணியத்தை தானம் கொடுக்க முடியாது. யாரு ஒருத்தன் தான் செஞ்ச நல்லதை மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்கிறானோ அவன் மனிதன் இல்ல தம்பி, அவன் புண்ணியவான். இந்த வியாபாரத்துல எனக்கு உன் புண்ணியம் கிடைச்சது, உனக்கோ ஒரு புது வாழ்க்கையே கிடைச்சிருக்கு. இதை விட ஒரு லாபகரமான வியாபாரம் வேற எங்கேயாவது இருக்க முடியுமா?ன்னு உருக்கமா கேட்டாரு விஸ்வநாதன். இன்னொரு ரகசியமும் சொல்றேன் கேளு காசி. நீ காசு கொடுத்து சாப்பிட்டிருந்தா அது வெறும் கொடுக்கல் வாங்கல முடிஞ்சு போயிருக்கும். ஆனா நீ புண்ணியத்தை கூலியா கொடுத்ததால ஒரு அதிசயம் நடக்கும். வயிறு முட்டை சாப்பிட்டு முடிச்சதும் உன்னோட வயிறு உன்னையே அறியாம என்னை பார்த்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடும் பாரு. அந்த வாழ்த்து இருக்கே, அதுக்குதான் வல்லமை அதிகம்.
காசுக்கு வாங்குற சாப்பாடு நாக்குக்கு மட்டும்தான் ருசிக்கும். ஆனா தர்மத்துக்கு வாங்குற சாப்பாடு உன்னோட ஆன்மா வரைக்கும் பாயும். நீ இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டு எழுந்திருக்கும் போது உன்னோட அந்த ஆழ் மனசு உன்னையே அறியாமல் எனக்கு ஒரு நன்றியை சொல்லும். அந்த ஒரு சின்ன வாழ்த்து என்னோட நோய்க்கு மருந்தா மாறி என் ஆயுளை இன்னும் ஒரு நாள் நீட்டிக்கும். நீ ஒரு திருடனா இங்க வந்திருக்கலாம், ஆனா நீ சாப்பிட்டு முடிச்சதும் உன்னோட அந்த ஆழ் மனசுல இருந்து வர்ற அந்த வாழ்த்து இருக்கே, அது ஒரு புனிதமான பிரார்த்தனைக்கு சமம். காசு கொடுத்தா அந்த பசி ஒரு 4 மணி நேரத்துல மறுபடியும் வந்துரும். ஆனா நீ புண்ணியத்தை கொடுத்து நீ சாப்பிட்ட இந்த சாப்பாடு உன் மனசு முழுக்க ஒரு நிறைவை தரும். அந்த நிறைவுதான்ப்பா உண்மையான செல்வம். உன்னோட அந்த ஆத்மார்த்தமான வாழ்த்துக்காக தான் நான் காசை விட புண்ணியத்தை விரும்பி வாங்குறேன். அந்த வாழ்த்து தான் இந்த வியாபாரத்தோட ஆகச்சிறந்த லாபம் அப்படின்னு விஸ்வநாதன் சொல்லி முடிக்கவும், காசிக்கு தன் வாழ்நாளில் முதல் முறையாக வயிறும் மனசும் ஒரே நேரத்துல நிறைஞ்ச மாதிரி ஒரு திருப்தி கிடைச்சது. இத கேட்ட ராஜரத்திகம் அப்படியே அதிர்ந்து போயிட்டாரு. தங்கம் வைரத்தை விட ஒரு திருடன் செஞ்ச அந்த சின்ன உதவிக்கு இவ்வளவு சக்தியான்னு அவருக்கு இப்போதான் புரிஞ்சது. தாம் பணத்திமிரால ஒருத்தரோட மனசை எடை போட்டது எவ்வளவு பெரிய தப்புன்னு உணர்ந்த ராஜரத்னம் காசியோட கைய பிடிச்சுக்கிட்டாரு. என்னை மன்னிச்சிடு, உன் அழுக்கு துணிய பார்த்து உன்னை குறைவா எடை போட்டுட்டேன். ஆனா உன் மனசு தங்கும்பா. விஸ்வநாதா, இத்தனை வருஷமா கல்லாப்பெட்டியில காசு சேர்த்து வச்சேன்னா இன்னைக்குதான் மனுஷங்க மனசுல இருக்கிற உண்மையான புண்ணியத்தை பாக்குறேன். என் கண்ணை திறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தலகனை உடைஞ்சு ரொம்ப எளிமையா அங்கிருந்து கிளம்பினாரு. அந்த திருடனும் அந்த பணக்காரரும் அன்னைக்கு அந்த உணவகத்தை விட்டு வெளியே போகும்போது 2 பேருமே புது மனுஷங்களா போனாங்க. பாத்தீங்களா நண்பர்களே, இந்த பணக்கார ராஜரத்னம் கிட்டையும் திருடன் காசி கிட்டையும் விஸ்வநாதன் கேட்ட அந்த ஒரு துளி புண்ணியம் அவங்க வாழ்க்கையையே மாத்திருச்சு. நம்மள பல பேரு நம்ம கிட்ட என்ன இருக்கு, நாம என்ன பெரிய உதவியை செஞ்சிட போறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நாம யாருக்கும் தெரியாம செய்யற ஒரு சின்ன உதவி, ஒரு சின்ன கருணை, அதுக்குதான் உலகத்திலேயே விலை அதிகம். காசு கொடுத்தா வயிறு மட்டும்தான் நிறையும், ஆனா புண்ணியத்தை நினைச்சு பார்த்தா மனசு நிறையும். அந்த நிறைவுதான் மனுஷனை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும். நாம என்னதான் கோடி கோடியா சம்பாதிச்சாலும் செத்து போகும்போது எதையும் கொண்டு போக போறதில்ல. ஆனா நாம செஞ்ச அந்த சின்ன சின்ன புண்ணியங்கள், ஒருத்தரோட பசிய தீர்த்த அந்த திருப்தி, அது மட்டும்தான் நம்ம ஆன்மா கூட வரும். இந்த கதையில வர்ற விஸ்வநாதன் மாதிரி நம்மையும் அறியாம நம்மள சுத்தி எத்தனையோ பேரு அவங்க புண்ணியத்தால தான் நம்மள வாழ வச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன நன்மையும் எங்கோ ஒரு இடத்துல ஒருத்தரோட ஆயுளை நீட்டிக்கலாம், ஒருத்தரோட வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் புண்ணியத்தை சம்பாதிப்போம். ஏன்னா அந்த புண்ணிய கணக்கு மட்டும்தான் என்னைக்குமே குறையாத உண்மையான லாபம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க செஞ்ச ஒரு சின்ன புண்ணியத்தையோ அல்லது ஒரு நல்ல காரியத்தையோ மனசுல நினைச்சு பாருங்க. அந்த நிமிஷம் உங்க மனசுல ஏற்படுற அந்த பெரிய நிம்மதி தான் இந்த கதையோட வெற்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.